ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தோடு 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன், நான் சந்நியாசம் வாங்கிட்டுறேன்றான். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஐடியா இது. சம்சாரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே நான் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடுறேன், அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஆனால் நமக்குள்ளேயே இருக்கிற ப்ராப்ளமுக்கு வேற எங்க போயும் தீர்வு தேட முடியாது. ஹிமாலயத்துல போய் உட்காந்துட்டாலும் இதே மனசு தான், குடும்பத்துக்கு நடுவில் உட்காந்துட்டாலும் இதே மனசு தான். பிரச்சனை மனசுல இருக்கும்போது அதை ஹிமாலயத்துல போய் சரி பண்ணிக்க முடியாது. குடும்பத்துக்கு நடுவுல இருக்கும்போதே அதை சரி பண்ணிக்க ஓரளவுக்காவது சரி பண்ணிக்க முடிஞ்சாதான் ஹிமாலயத்துல போய் கம்முன்னு உட்காருவோம். இல்லாட்டி அங்க குகையில போய் உட்காந்துட்டும் இங்க என்ன ஆச்சு அங்க என்ன ஆகுது உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதனால சந்நியாசம் அப்படின்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ரொம்ப பக்குவமா இருக்கிறவாளால மாத்திரம்தான், ஞானமும் வைராக்கியமும் பழுக்கும் போதுதான் ஒருத்தரால சந்நியாசத்துல நிக்க முடியுமே தவிர, டெம்பரரியா ஏதோ ஒரு துவேஷத்தினால கஷ்டத்தினால வர வைராகியத்தை நம்ம நம்பி சந்நியாசத்துக்கெல்லாம் போக முடியாது. அடுத்த ஸ்லோகத்துல அவன் சொல்றான், போர் வீரனான அர்ஜுனன் சொல்றான், எனக்கு எது நல்லதுன்னே புரிய மாட்டேங்கிறது. நம்ம ஜெயிச்சா அதனால நல்லதாகுமா, இல்ல நம்ம தோத்து போயிட்டா அதனால நல்லதாகுமா, எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. இப்படின்னு அவனோட குழப்பத்திலே இன்னும் பேசிகிட்டே இருக்கான். அப்புறம் இதெல்லாம் ஆயிட்டு கடைசியில ஒரு ரியலைசேஷனுக்கு வரான். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இந்த ஒரு கட்டத்துக்கு வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுது. 7வது ஸ்லோகம். कार्पण्यदोषोपहतः स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमां त्वां प्रपन्नम्. நான் ஒரு கிருபணன் ஆயிட்டேன், கார்பண்ய தோஷத்தினால கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அர்ஜுனன் சொல்றான். கிருபணன்னா நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப பெட்டின்னு சொல்லுவோம், ரொம்ப அல்ப புத்திக்கு தான் கிருபணன்னு பேர். இப்படி ஒரு அல்ப புத்தியை வச்சுண்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பகவானே அப்படின்னு அர்ஜுனனே ஒத்துக்கிறான். இவ்வளோ நேரம் எந்த அல்ப புத்தியை வச்சுண்டு இவ்வளோ காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானோ, யுத்தம் பண்ணா இதாயிடும் அதாயிடும், நான் இப்படி யுத்தம் பண்ணட்டும், இதனால அதாகும் அதனால இதாகும்னு இப்படி வளவளவளன்னு ஒரு அத்தியாயம் முழுக்க புலம்னு அர்ஜுனன் சொல்றான். இதெல்லாம் என்னோட அல்ப புத்தியிலேருந்து வந்தது, இந்த அல்ப புத்தியை வச்சுட்டு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால என்ன இருக்குன்னா, தர்ம சம்மூடஜேதாக, என்னோட தர்மம் எது அதர்மம் எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த அல்ப புத்தி என்னோட கண்ணை மறைக்கிறது. ஏன்னா தர்மசாஸ்திரமோ க்ஷத்ரிய தர்மமோ தெரியாதவன் அர்ஜுனன் கிடையாது, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா அந்த மொமெண்ட்ல அவனால அதை பண்ண முடியறது இல்லை, ஏன்னா இந்த அல்ப புத்தி அவனுக்கு குறுக்க நிற்கிறது. அதனால என்ன பண்றான், பிரிச்சாமித்வாம், பகவானே உங்களை கேட்குறேன், நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும். எச்சேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மை, நீங்க நிச்சயமா இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் அதை எடுத்து பண்ணிடுறேன். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உங்க சிஷ்யனா என்னை ஏத்துண்டு எனக்கு ஆக்ஞை கொடுங்கோன்ற. எந்த அர்ஜுனன் அங்க தேர் ஏறி உக்காந்த உடனே சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, ஹே அச்சுதா, ஹே டிரைவர், போய் இந்த ரதத்தை 2 சேனைகளுக்கும் நடுவுல நிறுத்துன்னு கம்பீரமா பேசின அர்ஜுனன், அகங்காரத்தோட பேசின அர்ஜுனன், அந்த அகங்காரத்துல அடி விழுந்தப்புறம் கை கூப்பிண்டு பரம வினயத்தோட பணிவோட, பகவானே இந்த சிஷ்யனுக்கு நீங்க ஆக்ஞை பண்ணுங்கோ, உங்களுக்கு சரணாகதி பண்ணியிருக்கிற இந்த சிஷ்யனுக்கு ஆக்ஞை பண்ணுங்கோ. இந்த ஸ்லோகத்தை தான் அர்ஜுனனோட சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கு நம்மளும் இந்த நிலைக்கு வருவோமோ அப்போதான் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும். அது வரைக்கும் பகவான் சும்மா நம்ம புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருப்பார். இன்னைக்கு இந்த புலம்பலுக்கெல்லாம் காரணம் என்னோட அல்ப புத்தி, அதனால என்னோட அல்ப புத்தியை நம்பி இனிமே என்னால வாழ முடியாது, பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை தெரிஞ்சுண்டு அதுபடி வாழறது தான் என்னோட வாழ்க்கைக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும்னு நம்ம தெரிஞ்சுண்டு என்னைக்கு அடங்குறோமோ அது வரைக்கும் பகவான் ஒன்றும் வாயே திறக்க மாட்டார். சரி நீ ஆடிக்கோப்பா, என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா ட்ரை பண்ணிக்கோ, உன்னோட இந்த புத்தியை வச்சுண்டு
நீ என்ன வைத்தியம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, கடைசியில நீ என்கிட்ட தான் வந்தாகணும்னு பகவான் பாட்டுக்கு சிரிச்சுண்டு உட்காந்துட்டு. ஆனா நம்ம இந்த சரணாகதியை பண்ணிட்டோம்னா நம்மளை காப்பாத்தாம இருக்கவே மாட்டார். ராமாயணத்துல பார்த்தோம்னா விபீஷணன் லங்கையை விட்டு தன்னோட அண்ணாவை விட்டு எல்லாத்தையும் விட்டு இந்த பக்கத்துக்கு வரான். தியக்த்வா புத்திராம்ஷ்ட தாராம்ஷ்ட ராகவம் சரணம் கதா. தன்னோட பிள்ளைகளை விட்டு, தன்னோட மனைவியை விட்டு, தன்னோட ராஜ்யத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ராகவம் சரணம் கதான்னு தர்மத்துக்காக, பகவானுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்து சரணாகதி பண்றான். அப்போ அவன் வந்து அங்க நின்னுட்டு இருக்கான். ராமர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கறாரு, இவனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கப்படாதா. இப்போ ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றார். சில பேர் சொல்றார் எல்லாம் வானரர்கள், சில பேர் சொல்றா இவன் சேர்த்துக்கப்படாது, எதிராளி பக்கத்துலேருந்து வந்திருக்கான், நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அண்ணாட்ட போய் சொல்லறதுக்காகவும் இவன் வந்திருக்கான், இவனை இங்கே கொன்னுடுறது தான் நம்மளுக்கு நல்லது. இன்னொருத்தன் சொல்றான் வேண்டாம் வேண்டாம், அவனை கொல்லறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவனை பிடிச்சு நல்லா கட்டி அடிச்சு அவளோட ரகசியங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுடலாம், அதனால நம்மளுக்கு யுத்தத்துல பிரயோஜனம் உண்டு. இன்னொருத்தன் சொல்றான் இல்ல இல்ல, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணறதுக்கு தான் வந்திருக்கான், திருப்பி அங்க போகாம இங்கே நம்ம கூடயே இருந்துட்டு எப்படி நம்மள கழுத்தறுக்கலான்னு ஒரு நோக்கத்தோட தான் வந்திருப்பான் இவன், இவனை நம்பப்படாதுன்னு எல்லாரும் சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில ராமர் சொல்றார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேभ्यो ददाम्ये तद्व्रतं मम अनयैनं हरिश्रेष्ठः दत्तमस्याभयं मया विभीषणो वा सुग्रीवः यदि वा रावणस्वयं. பகவான் சொல்றார், யாரு எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளுக்கு உடனே நான் அபயம் கொடுத்துடுவேன். யாரா வேணா இருக்கட்டும், அபயம் சர்வ பூதேபியோ, அது என்ன பூதமா இருக்கட்டும், என்ன பிராணியா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், வானரனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், என்கிட்ட வந்து பகவானே நீங்க தான் கதி, ராகவம் சரணங்கதான்னு வந்தானே, அந்த மாதிரி பகவானே எனக்கு நீங்க தான் கத்தின்னு ஒருத்தன் வந்தாச்சுன்னா அவனுக்கு உடனே நான் அபயத்தை கொடுத்துடுவேன். என்னோட அபயஸ்தத்தை காட்டி பயப்படாதே, இனிமே உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற இந்த நிச்சயத்தை அவனுக்கு கொடுத்துருவேன். இது யாரா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு முன்னாடி, அதுக்கு திருப்பி சொல்றார், அனயைனம் ஹரிஷ்ரேஷ்டா தத்தமஸ்யா பஜம் மயா விபீஷணோவா சுக்ரீவஹா யதிவா ராவணஸ்வயம். முன்னாடியே ராமாயணத்துல சுக்ரீவன் வந்தான், இன்னைக்கு விபீஷணன் வந்திருக்கான், நாளைக்கு ராவணனே வந்து பகவானே நான் பண்ணது தப்பு அப்படின்னு என் காலில் விழுந்து எனக்கு சரணாகதி பண்ணான்னா அவனுக்கும் நான் அபயத்தை கொடுப்பேன். இப்படி அபயத்தை கொடுக்க ரெடியா பகவான் நின்று இருக்கார். நம்ம அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணறதை விட்டுட்டு வேற என்னத்தெல்லாமோ பண்ணிண்டு நம்ம அல்ப புத்தியை வச்சுண்டு பயந்துண்டு கஷ்டப்பட்டுண்டு துக்கப்பட்டுண்டு வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட அஜ்ஞானம். என்னைக்கு விபீஷணனை மாதிரியோ அர்ஜுனனை மாதிரியோ நம்மளும் சரணாகதி பண்றோமோ அப்போ அந்த பகவான் நம்மளுக்கு அபயத்தை கொடுப்பார். இங்க அர்ஜுனன்னு பார்க்கும்போது கிருஷ்ணரை எவ்வளோ வருஷமா அவனுக்கு தெரியும், ஆனாலும் இன்னைக்குதான் கிருஷ்ணர் அவனுக்கு குருவாரார். இவ்வளோ நாளா ஒரு கசினா மாத்திரம்தான் இருக்கார், என்னோட மாமா பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா நான் சிஷ்யஸ்தேகம், உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கோங்க, நீங்க எனக்கு குரு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றேன். இதே வம்சத்துல வந்த அர்ஜுனனோட பேரன் பரீட்சித் 7வது நாள் மிருத்யுன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப என்ன பண்றான், அதோ விஹாயே மமமும் ச லோகம் விமர்ஷிதோ ஹேயதயா புரஸ்தாத் கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமான உபாவிஷத் பிராயமமர்த்திய நத்யாம். 7வது நாள் மரணம்னு தெரிஞ்ச உடனே ராஜ்யத்தை என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், ஒன்னுத்தையும் பார்க்கல, எல்லாத்தையும் போட்டபடியே தூக்கி போட்டுட்டு வந்து கங்கா தீரத்துல உட்காந்துட்டு அதோ விஹாய இமம் ச அமும் ச லோகம்,
உலக சுகங்களையும் விட்டு, ஸ்வர்க்க சுகங்களுக்கு இருக்கிற ஆசையும் விட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்து ஒரு நிச்சயத்தோட உட்கார்ந்தா, இந்த 7 நாள்ல மிருத்யு வரப்போகுது. அந்த 7 நாளைக்குள்ள நான் இந்த மிருத்யுவ தாண்டி போணும். இந்த சத்தியத்த தெரிஞ்சுண்டு, மிருத்யோர்மா அமிர்தங்கமயான்னு உபனிஷத் சொல்லுது. இந்த சத்தியத்த தெரிஞ்சுக்கிறதுனால, மிருத்யுலேருந்து அமிர்தத்வத்த நோக்கி நம்ம போறோம். இந்த சத்தியம் நம்மள மிருத்யுலேருந்து அமிர்தத்துவத்துக்கு கூட்டின்னு போறது. அந்த சத்தியத்தை நான் தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பா. அது தவிர எனக்கு வாழ்க்கையில இப்போ எதுவுமே வேண்டான்னு அப்படி ஒரு நிச்சயத்தோட கங்கா தீரத்துல வந்து உட்கார்ந்தா எல்லா ரிஷிகளும் வந்துடுறாங்க. பாகவதம் லிஸ்ட் போட்டு சொல்லுறது. அத்தனை ரிஷிகளும் வந்துடுறாங்க. அத்ரிஹி வசிஷ்டः च्यवनः शरद्वान् अरिष्टनेमिः भृगुः अङ्गिराश्च पराशरो गाधिसुतो अथ रामः उतथ्य इन्द्रप्रमदेध्वमाहु मेधातिथिः देवलः आर्ष्टिशेनः भारद्वाजो गौतमः पिप्पलादः मैत्रेयः और्वः कवशः कुम्भयोनिः द्वैपायनो भगवान् नारदश्च. இந்த ரிஷிகளோட பேரெல்லாம் சொல்லறதே மகாபாகியம். அதனாலதான் பாகவதம் போன்ற புராணங்கள் எல்லாம் எங்க ரிஷிகள் வந்தாலும் ஒரே வார்த்தையில முடிக்காம எல்லாரோட பேரையும் சொல்லுவோம். ஏன்னா ரிஷி நாமாவும் பகவன் நாமாவும் வேற இல்லை. அவ நாமாவை சொன்னா பகவன் நாமாவை சொன்னா என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் தான். அப்படி எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்க. எப்படி வந்தான்னு தெரியாது, அது ஒரு ஆச்சரியம். ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா இங்க ஒரு பரம முமுக்ஷு பரம விரக்தன் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு, எங்க விரக்தன் ஒருத்தன் இருக்கானோ, எங்க ஒரு தீவிர முமுட்சுத்துவத்தோட ஒரு ஜீவன் இருக்கோ, அங்க அனுகிரகம் பண்ணுறதுக்கு பகவான் கண்டிப்பா யாரையோ அனுப்பி வைப்பார். அங்க சத்சங்கம் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு எல்லா ரிஷிகளும் வந்துட்டான். இப்போ பரீட்சித் நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட இந்த சத்தியத்தை பத்தி கேட்கும்போது யாருமே பேசல. யாரெல்லாம் இருக்காருன்னா வியாசாச்சாரியரும் இருக்கார், நாரதரும் இருக்கார், எல்லா ரிஷிகளும் இருக்கா. அவ எல்லாரும் இந்த சத்தியத்தை உணர்ந்தவா தான். ஆனா அவளுக்கு ஆக்ஞை இல்லை பேசுறது. பரீட்சித்துக்காக ஒரு குருவை ரெடி பண்ணி வச்சிருக்கார் பகவான். எப்போ இந்த பரீட்சித் சிஷ்யனா மாறுறானோ, இந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்து இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கோன்னு கேட்கறானோ, அப்போவே பரம விரக்தியோட எல்லாத்தையும் விட்டு வந்ததும் இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்க இந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கோன்னு கை கூப்பி பரம வினயத்தோட ராஜா கேட்ட உடனே தத்ரா பவத் பகவான் வியாசபுத்திரஹ यदृच्छया गामटमानोऽनपेक्षः अलक्ष्यलिङ्गो निजलाभतुष्टः वृथश्च बालैरवधूतवेषः. அங்க ஒருத்தர் வந்தாருன்னு பாகவதம் சொல்ல, அங்க ஏதோ ஒன்று நடந்துதான். தத்ராபவத், இங்க இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததுன்னா, பகவான் வியாசபுத்திரா, வியாசபுத்திரனான சுகபிரம்ம மகர்ஷி அங்க வந்தார். எதுக்கு வந்தார்? எதிர்ச்சையா அப்படியே வந்தார். ஒரு ஞானியோட சரீரம் வந்து ஒரு காஞ்ச இலை மாதிரி. அந்த பகவானோட அருள் அப்படின்ற காத்து அதை எங்க கூட்டின்னு போறதோ அது பாட்டுக்கு அங்க போயிட்டு இருக்கும். அதனால ஒரு ஆசையும் இல்லாம அந்த சத்திய நிஷ்டனாய் உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு சுத்தின்னு இருக்கிற சுகபிரம மகர்ஷி அங்க அப்போ வரார். அலக்ஷ்யலிங்கோ நிஜலாபதுஷ்டா விருதஷ்ட பாலைர் அவதூத வேஷா, அவதூத வேஷத்துல அங்க வரார். அதனால எப்போ நமக்குள்ள அந்த சிஷ்யத்துவம் வருதோ, இப்போ உடனே பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக ஒரு குருவா வருவார். கூட ஞானம் அப்படின்ற ஆங்கிள் பார்க்கும்போது சொல்றோம், அந்த சைதன்ய ரூபேன குரு ரூபேன யோபகி. எந்த சத்தியம் எனக்குள்ள சைத்தன்ய ரூபமா பிரகாசிக்கிறதோ அந்த சைத்தன்யம் தான் வெளியில குருவா பிரகாசிக்கிறது. ஆத்மனோ குரு ஆத்மைவ, ஆத்மாக்கு குரு ஆத்மாவே தான். குரு சிஷ்யன்ல இருந்து வேற இல்லை. ஆனா சிஷ்யனுக்கு எப்போதும் குருபாவம் இருக்கணும். நமக்குள்ள நான் எந்த ஒரு சக்தி ஸ்புரிச்சுன்னு இருக்கோ, பிரகாசிச்சுன்னு இருக்கோ, அந்த அனுபவம் அந்த ஆத்மாவே வெளியில குரு ரூபமா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது. சிலப்போ அந்த குரு ரூபமா அது வந்து எப்பவோ நின்னாச்சு, ஆனா அதை பார்க்கிற பக்குவம் நம்மளுக்கு இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்கேன், மகாபுருஷ சம்பர்க்கம் இருக்கும் அவளுக்கு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அந்த மகாபுருஷர் அவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், இல்லாட்டி எங்க ஊர்க்காரர், இப்படின்னு ஒரு பாவத்துல பழகுவாளே தவிர அவரை குருவா ஞானோபதேசம் பண்ற ஒரு ரிஷியா பார்க்க மாட்டாவ.
அவரை வந்து ஜஸ்ட் இவரை ஓ தெரியுமே, நான் பார்த்துருக்கேனே, சத்சங்கத்துக்கெல்லாம் போயிருக்கேனே, எங்க ஊர் தான் இவரு, இல்லாட்டி ஓ எங்களோட ஏதோ சொந்தம் தான் இவரு அப்படின்னெல்லாம் வந்து நிறைய பேர் ஒரு மகாபுருஷால்கிட்ட பழகுவா. ஆனா இந்த எந்த சொந்தம் எந்த பந்தமும் இல்லாம இந்த சத்தியத்தை எனக்கு காட்டி கொடுக்க வந்த அந்த பரபிரம்ம சைத்தன்யம்னு யாரு பார்க்கறாளோ அவளுக்கு தான் நிஜமா அந்த சந்நிதி பிரயோஜனப்படும். இல்லாட்டி அவளை ஒரு ஊர்க்காரர்னு பார்த்தா அவர் ஒன்று உங்கள்கிட்ட ஊர்க்காரர் மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த ஞானிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஞானின்றது ஒரு பெரியவர் சொல்லுவார் ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் தெரியும். இதனால இந்த மகாபுருஷ சம்பர்க்கம் கிடைக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். ஆனா அந்த கிடைச்ச மகாபுருஷரை என்ன பாவத்தோட பார்க்கணுமோ அந்த பாவத்தோட பார்க்கணும். இன்னொரு பக்கம் நிறைய பேர் சொல்லுவா எனக்கு இதுல எல்லாம் நிறைய ஆசக்தி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு குருவே கிடைக்க மாட்டேங்கிற. அதுக்கு சிங்கேரி ஆச்சாரியார் ஒரு வாட்டி சொன்னார், எனக்கு குரு இல்லைன்னு யாருக்குமே சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு நம்ம சொல்ற ஜெகத்குரு பகவான் நம்மளுக்கு கீத ரூபத்துல நம்ம கூடயே இருக்கார். உங்களுக்கு குரு இல்லைன்னு என்னைக்காவது தோணுச்சுன்னா பகவத்கீதை எடுத்து படிங்கோ. கீதை தான் உங்களுக்கு குரு, கிருஷ்ணர் தான் உங்களுக்கு குரு. அதனால குரு கிடைக்கலைன்னு நம்ம இல்ல பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு குரு நம்மளுக்கு இன்னும் கிடைச்சிட்டலைன்னா நம்ம அந்த சிஷ்யன் அப்படின்ற தகுதியை இன்னும் அடைஞ்சிட்டலைன்னு தான் அர்த்தமே தவிர, என்னைக்கு சிஷ்யன் தயாராறானோ அங்க குரு கூரைய பிச்சுண்டு வந்து இறங்குவார். தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.